இதயம் பலவீனமான சங்கிகள், அவர்களது அடிமைகள், அணில் குஞ்சுகள். இந்த வீடியோவை பார்க்காதீங்க. பார்த்தால் வரும் கண்ணீருக்கும் கதறலுக்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல. எங்க கோவில் என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் மொத்த பார்த்தாவே போகுது. அன்னைக்கு என் பையன் செத்தாலும் பரவாயில்ல சொல்லக்கூடிய ஒரு அம்மாக்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, இது இவங்களை நம்பி ஒரு தமிழ்நாடோ இவங்களை நம்பி யாராவது ஒருத்தவங்க போறாங்கன்னா ஒட்டுமொத்த பெரிய இவங்க என்னமா ஆக்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாணிக்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவில் என் பையன் போனாலும் போயிட்டு போறியா? விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் மொத்த பார்த்தாவே போகுது. அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனா இது பரிதாபமா இருக்கு. அதான் பிரச்சனை. அது அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது. அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாடுக்கே போக கூடாது. போனான்னு வச்சுக்க, நான் சொல்றேன். அவன்கிட்ட சொல்லுங்க, நான் போடுற சிறப்ப கட்டியாத அடிப்பேன். என் போய் நீ சொகுசா படுத்திருக்கிற ஏசியில நாங்க கிடக்கிறோம், வீதியில கிடக்கிறோம். எவ்வளவு கேவலமான பிறவிங்கல்ல நம்ம. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். சாவுல புளிய மக்களுக்கும் சாவும்ல, செத்த பையில தூக்கு முடி சாவு. இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார். அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். A few moments later. ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க. ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். Because money is always ultimate. அந்த இடத்துல நான் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. இப்போ அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது. 20 லட்சம் வந்திருக்கு. சரிங்க. இப்போ யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இப்போ இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும். எங்களுடைய ஆட்சி. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இப்போ வந்து கத்திட்டு போனார்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கனாலதான் நம்மளோட இது வந்து சில இதை ட்ரோல் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க. எங்களோட மதிப்பே வந்து குறைக்கிறாங்க. சாவுல புளிய மக்களுக்கும் சாவும்ல, செத்த பையில தூக்கு முடி சாவு. தயவு செஞ்சு இதை வந்து பண்ணாதீங்க. எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், அது ஒரு பாசத்துல பண்றீங்க, ஆனா பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா நமக்கு போயிடுது. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன
என்ன அது சாப்பிடுங்க சார் என்ன நீ அடி வாங்காம போக மாட்டே. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறேமா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. குனிஞ்சு வச்சு இந்த செருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் செருப்பு சார். இந்த ஷூ பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப ரொம்ப விலை கம்மி. வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு இது வாங்கிடலாம் நீங்கள். வேற எங்கேயுமே கிடைக்காத ப்ரைஸ் சார். ஷூவை பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் போட்டு நடக்கலாம், ஓடலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் தலையில் வச்சுக்காங்க, நான் மட்டும் தான் தலையில் வைப்பேன். உங்களுக்கு தான் ஒரு 200 ரூபா குறைச்சிட்டு தரேன் சார். பார்த்து வாங்கிக்கிங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், வாங்கிக்கிங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா. 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். I won, brother. I won. And you lost. Damn it, you lost. ஏங்க அப்படி டென்ஷன் ஆவறீங்க? வரட்டும். நானா ஏத்திக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா. ஐயோ மச்சான். 200ல டெபாசிட் இழப்பான். மிச்சம் 34 வெற்றின்னு சொல்லல. வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல டெபாசிட் இழப்பான். எவ்வளவு பெரிய புழுகு மூட்டை. நீ உட்கார்ந்து பொய்யா புழுகு. இந்த மிஷின் கண்டுபிடிக்குதா பாப்போம். அந்த ஆள் என்ன சொன்ன? நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும். ஏன் என்ன சொன்ன? ஆனா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்து பாருங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோமா குத்துறேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பழகி இல்லாம போறீங்க. ஒரு யோக்கிய நார பயில. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். அகத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க. நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும். சார் நீங்க ஏன் சார் தமிழ்நாடு போய் பீகாரோட கம்பேர் பண்றீங்க? அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க, சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணுங்க. சரி அதையும் போய் இப்ப கம்பேர் தான் பண்ணி பாத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால எவ்வளோடா ஜிஆர்னு பார்த்தா 43. தமிழ்நாடு 52, அமெரிக்கா வந்து 43. தட் இஸ் வாட் இட் ரியலி மீன்ஸ். ரைட்? சீரியஸா சொல்றேன். எனக்கு அப்பதான் இந்த மீசையை முறுக்குனேன். இது தமிழண்டா மீசை, கெத்து மீசை ஆக்சுவலா. சீரியஸ்லி ரைட். ஸோ ஹெல்த் கேர் என்ன மெட்ரிக்? ரொம்ப சிம்பிள். WHO என்ன சொல்றான்? 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படிங்கிறான். நாம எவ்வளவு இருக்கோம் யாருக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கு தமிழ்நாட்டில்? 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கும். WHO ஸ்டாண்டர்ட் வந்து 1000க்கு 1. தமிழ்நாட்டில் வந்து 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கும். 4 times பெட்டர் than இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நான் திராவிடர் தாங்க. இது என்னங்க சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். எல்லாரும் திராவிடர் தான். சார் he is spoiling the interview sir. ஆதீனம் சொல்கிறார் அவரை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார். முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன். தொப்பி, தாடி, தொப்பி, தாடி, தாடி. இந்த போர் நடந்ததில்ல பாகிஸ்தான்ல, அத ராணுவ வீரர்களை நாம் ஏன் மதிக்க வேண்டும்? கம்ப்யூட்டர் தட்டினார்கள், தோட்டாக்கள் போய் வெடித்தது. நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டும்.
யாருன்னா முன்னாள் ராணுவ வீரர் இருக்கீங்களா? நான் டிக்கெட் எடுத்து தரேன். செல்லூர் ராஜு ஊடம் தெரியும் எனக்கு. உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்ற போராடினா கம்ப்யூட்டரில் தட்டி ராக்கெட் விட்டாங்களா, அது போய் விழுந்துதான். அந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்த நரேந்திர மோடியை பாராட்டணும். இப்படிப்பட்ட எடுபட்ட சோரை வச்சுருந்தா இவனெல்லாம் மறுபடியும் மந்திரி ஆகணும்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஆட்சி என்றான். இது நடக்குமா? இது நடந்தா என்ன கதி ஆகும்? பேசு பேசியா பேசுறா பேசா பேசா பேசி பேசி கௌத பாடு. பஜ்ஜி சாப்பிடு. சாப்பிடுங்க சார். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல. எவனோட பிரியாணிக்காரன் அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். தொடர்பும் இல்லை என்பதை சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க. எரியிறதை பாலா போடு 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 அப்படின்னு கதறுவாங்க.